நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் ஏகப்பட்ட குழப்பங்கள் இல்லையா? வேலை டென்ஷன், சொந்த பிரச்சனைன்னு மனசு எப்பவுமே ஒரு அலைச்சல்ல தான் இருக்கு. ஆனா, இந்த எல்லா குழப்பத்துக்கும் நடுவுல மனச அமைதியா, சமநிலையா வச்சுக்க ஒரு பழமையான ஞானம் இருக்கு. அத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். அப்போ நம்மளோட இலக்கு என்னவா இருக்கணும்? அதுதான் இந்த செம்மையான மனம். அதாவது எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, அது வெற்றியா இருக்கலாம், தோல்வியா இருக்கலாம், இன்பம், துன்பம்னு வாழ்க்கை நம்ம மேல என்ன புயல வீசினாலும் அசராம நிக்கிற ஒரு மனம். இது ஏதோ சாதாரண விஷயம் இல்லைங்க. நாம ஒவ்வொருத்தரும் அடைய வேண்டிய ஒரு உன்னதமான நிலை. இந்த ஆழமான ஞானம் எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தரோட போதனைகள்லேருந்து தான். இது ஒன்றும் இப்போ ட்ரெண்ட்ல இருக்கிற ஏதோ ஒரு செல்ஃப் ஹெல்ப் டிப்ஸ் மாதிரி கிடையாது. இது காலத்தை எல்லாம் கடந்து நிக்கிற ஒரு ஞான பொக்கிஷம். சொல்லப்போனா நம்ம மன சமநிலைக்கான பயணத்துல இதுதான் நம்ம கைடு. சரி, அப்போ முதல் விஷயமா நாம புரிஞ்சுக்க வேண்டிய பிரச்சனை என்ன? அது வாழ்க்கையோட ஒரு அடிப்படை உண்மையில இருக்கு, அதோட தவிர்க்க முடியாத இருமை தன்மையில. இத மட்டும் நாம சரியா புரிஞ்சுக்கிட்டா போதும், தீர்வு ரொம்பவே சுலபம். யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கை எப்பவுமே இன்பம், துன்பம்னு ரெண்டு விஷயங்களால தான் பின்னப்பட்டிருக்கு. நாம என்ன பண்றோம்? இன்பத்தை மட்டும் எப்படியாவது புடிச்சுக்கணும்னு பாக்குறோம், துன்பம் மட்டும் வரவே கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, இது ஒரு காயினோட ரெண்டு பக்கங்கள் மாதிரி. ஒன்ன எடுத்துட்டு இன்னொன்னு மட்டும் வச்சுக்க முடியுமா? வாய்ப்பே இல்ல. இங்க தான் நம்ம முக்கியமான ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இன்பத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு துன்பத்தை முழுசா ஒதுக்கி வைக்கிறதுங்கிறது நடக்கவே நடக்காத காரியம். இதுதான் வாழ்க்கையோட அடிப்படை விதி. இந்த விதியை எதிர்த்து நம்ம போராடும் போதுதான் நம்ம மனசோட சமநிலைய மொத்தமா குலையுது. சரி, அடுத்ததா நாம செய்யற ஒரு பொதுவான தவறு என்னன்னு பாப்போம். அதுதான் பேராசைங்கிற ஒரு பொறி. நம்மள பல பேர் இதுல தான் போய் மாட்டிக்கிறோம். அப்போ பேராசைனா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, இன்பத்தை மட்டும் விடாம துரத்திக்கிட்டே இருக்கிறது. எனக்கு சந்தோஷம் மட்டும்தான் வேணும், வேற எதுவும் வேண்டாம்னு அடம் பிடிக்கிற ஒரு மனநிலை தான் அது. இந்த ஓட்டம் இருக்கே, இது ஒரு சூறாவளி மாதிரி நம்ம மனசோட மொத்த சமநிலையும் காலி பண்ணிடுது. சுவாமி சித்பவானந்தர் இத ரொம்ப தெளிவா ஆணித்தரமா சொல்றாரு. இன்பத்தின் மீது பேராசை இருக்கவே கூடாது. இதுதாங்க சமநிலையை நோக்கிய முதல் படி. அந்த ஓட்டத்தை முதல்ல நிறுத்தணும். இன்பம் வரும்போது அனுபவிங்க, தப்பே இல்ல. ஆனா அதுக்காக ஏங்கி தவிக்காதீங்க. ஓகே, இப்போ பிரச்சனை என்னன்னு நமக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. அப்போ தீர்வு என்ன? அதுக்கு ஒரு மனப்பயிற்சி இருக்கு. இது பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா தெரியும், ஆனா நம்ப முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சி. இந்த பயிற்சிக்கு ரெண்டு ஸ்டெப்ஸ் தான். முதல் ஸ்டெப், இன்பத்தை தேடி ஓடுறத நிறுத்தணும். ரெண்டாவது ஸ்டெப், வாழ்க்கையில வர தவிர்க்க முடியாத துன்பத்தை ஐயையோ இப்படி ஆயிடுச்சுன்னு புலம்பாம அமைதியான மனசோட ஏத்துக்கணும். நல்லா கேட்டுக்கோங்க, இது பலவீனம் கிடையாது, இதுதான் உண்மையான மன வலிமை. இந்த சிம்பிளான ரெண்டு ஸ்டெப் பயிற்சி தான் நம்ம ஆரம்பத்துல பேசணுமே, அந்த செம்மையான மனதை நமக்குள்ள உருவாக்கும். ஏன்னா இது நம்ம மனச கண்டபடி அலைய விடாம ஒரே இடத்துல நிலைநிறுத்துது. இத தொடர்ந்து நாம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம மனசு புயலுக்கு நடுவுல கூட அசையாம நிக்கிற ஒரு பாறை மாதிரி உறுதியா மாறிடும் பாத்துக்கோங்க. சரி, இந்த மன சமநிலைய அடைஞ்சிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? இதோட பலன்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெறும் மன அமைதி மட்டும் கிடைக்கும்னு நினைச்சிடாதீங்க. அதுக்கு மேல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இந்த நிலையோட உண்மையான சக்திய பத்தி மகாஞானி திருமூலர் ரொம்ப அழகா விளக்குறாரு. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையுமே ஒரு பொக்கிஷம் மாதிரி. முதல் பலன் என்ன தெரியுமா? மனச்சமநிலை ஞானத்தை அளிக்கும். ஏன் அப்படி? ஏன்னா நம்ம மனசு அலையாம அமைதியா சமநிலையா இருக்கும்போதுதான் எந்த ஒரு விஷயத்தையும் அதோட உண்மையான தன்மையில நம்மால பார்க்க முடியும். அதுதான் தெளிவான ஞானத்துக்கான திறவுகோல். ரெண்டாவது பலன், மனச்சமநிலை துன்பத்தை தடுக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். துன்பத்தை சகிச்சுக்கிட்டு வாழ்றது ஒரு வகை, ஆனா துன்பமே நம்மள பாதிக்காம பாத்துக்கிறது இன்னொரு வகை. இந்த சமநிலைங்கிறது ஒரு கவசம் மாதிரி. பல துன்பங்கள் நம்மகிட்ட வர்றதுக்கு முன்னாடியே அது தடுத்து நிறுத்திடும். மூணாவதா ஒரு மிக உன்னதமான பலன், மனச்சமநிலை தெய்வத்தன்மைய உருவாக்கும். அதாவது நம்மளோட இந்த சாதாரண மனித நிலையிலிருந்து ஒரு உயர்ந்த ஒரு தெய்வீக நிலைக்கு நம்மள கூட்டிட்டு போற சக்தி இந்த சமநிலைக்கு இருக்கு. இதுதாங்க இதுல கிடைக்கிற அல்டிமேட் ரிவார்ட். கடைசியா திருமூலர் நமக்கு ஒரு உறுதி மொழிய கொடுக்கறாரு. அது என்னன்னா, மன சமநிலையை நான் காப்பேன். இது வெறும் வார்த்தைகள் இல்ல, இது நாம ஒவ்வொருத்தரும் நமக்கு நாமே சொல்லிக்க வேண்டிய ஒரு பவர்ஃபுல்லான மந்திரம். பாருங்க, இந்த ஞானமெல்லாம் வெறும் காதால கேட்கறதுக்கு மட்டும் இல்ல, வாழ்க்கையில செயல்படுத்தி பார்க்கறதுக்கு தான். அதனால ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில இன்னைக்கு எந்த ஒரு சின்ன விஷயத்துல இந்த சமநிலைய பயிற்சி செய்ய ஆரம்பிக்கலாம். அது ஒரு சின்ன எரிச்சலை சமாளிக்கிறதா இருக்கலாம், இல்ல ஒரு பெரிய ஏமாற்றத்தை ஏத்துக்கிறதா இருக்கலாம்.
உங்களுடைய முதல் படி எதுவா இருக்கும்?